வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. அறிவியல் ஆர்வத்தை வளர்ப்பதிலும் இளம் மனங்களை மேம்படுத்துவதிலும் இந்தியா ஆழ்ந்த அர்ப்பணிப்புடன் உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார். 18வது சர்வதேச வானியல் மற்றும் வான் இயற்பியல் ஒலிம்பியாட் தொடக்க விழாவிற்கான வீடியோ செய்தியில் அடல் டிங்கரிங் ஆய்வகங்களில் 10 மில்லியனுக்கும் அதிகமான மாணவர்கள் ஸ்டெம் கருத்துக்களை நடைமுறை நடவடிக்கைகள் மூலம் கற்றுக்கொள்கிறார்கள் என்று கூறினார். 35 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 10,000க்கும் மேற்பட்ட அடல் டிங்கரிங் ஆய்வகங்களைச் சேர்ந்த மாணவர்களை ஒருங்கிணைத்து மெகா டிங்கரிங் தினத்தை நேற்று நிதி ஆயோக் நடத்தியது. காணொலி வாயிலாக நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் 4.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான பதவி நீக்கம் குறித்து ஆய்வு செய்ய 3 குழு அமைக்கப்பட்டுள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நேற்று மக்களவையில் விளக்கமளித்த அவர், பிஜேபி உறுப்பினர் திரு ரவிசங்கர் பிரசாத் உள்ளிட்ட 146 உறுப்பினர்கள் கையெழுத்திட்ட பதவி நீக்க தீர்மானம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் 2 மற்றும் மூத்த வழக்கறிஞர் அடங்கிய குழு அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு ஓம் பிர்லா தெரிவித்தார். புதுச்சேரி உள்ளாட்சித்துறையின் அறிவுறுத்தலின்படி பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட கரையாமுத்தூர், சோரியாங்குப்பம், பாகூர் கிழக்கு மற்றும் மேற்கு பகுதி, சேலியமேடு, கிருமாம்பாக்கம், மணப்பட்டு உள்ளிட்ட 15 கிராம பஞ்சாயத்துகளில் நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை கிராம சபை கூட்டம் நடைபெற உள்ளதாக பஞ்சாயத்து ஆணையர் திரு சதாசிவம் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மரப்பாலம் துணை மின் நிலையத்தில் இருந்து செல்லும் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை ஆனந்தா நகர், திருமகள் நகர், திருமால் நகர், வேல்ராம்பட்டு, திருப்பூர் குமரன் நகரின் ஒரு பகுதி, அண்ணா நகர், சுதானா நகர் முழுவதும், அரவிந்தர் நகரின் ஒரு பகுதி, முருங்கப்பாக்கம்பேட், பாப்பாஞ்சாவடி, ஒட்டம்பாளையம், ஆசிரியர் காலனி, குப்பம் மற்றும் குப்பம்பேட், கொம்பாக்கம் மற்றும் கொம்பாக்கம்பேட் ஆகிய பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.